ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா இட்லி செய்ய போகிறோம். மசாலா இட்லிக்கு வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, தேவையான அளவு உப்பு, மட்டன் பொடி, கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், 4 இட்லி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். 4 இட்லி இப்போ எண்ணெயில் பொரிக்க போகிறேங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள். மசாலா இட்லிக்கு நான் இட்லியை பாருங்கள் அப்படியே முழுசாகவே எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன். ஏன்னா பீஸாக நான் கட் பண்ணல. பொரிச்சிட்டு வேணால் கட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா செவக்க மசாலா இட்லிக்கு இங்கே பாருங்க. இப்போ நான் பீஸ் மாரி கட் பண்ண போகிறேன். மசாலா இட்லிக்கு நல்லா மொறுன்னு பாருங்க. கொஞ்சம் அரைமொத்தம் 3 இட்லியும் போட்டேன் பாருங்கள். நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இங்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா வணக்கிட்டு இருக்கேன். மசாலாவுக்கு இட்லி மசாலாவுக்கு இட்லி பொரிச்சிட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு தாளிக்கலாம். வாங்க. வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ தக்காளி போடலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நல்லா வணங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா வெங்காயம் தக்காளி பாருங்கள் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். நமக்கு இட்லி போச்ச எண்ணெய் அதில் வேறு இல்லை. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி பீஸ் மொறுன்னு அறுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். இட்லி மிஞ்சி போன இட்லி இதை தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. சுவையான டேஸ்டான காரசாரமான இட்லி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். ஆவி பறக்க பழைய இட்லி தான். காலையில் செஞ்ச இட்லி சாப்பிடல குழந்தைங்க. தோசை தான் வேணுங்க பாருங்கள். சுட ஆவி பறக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். மொறுன்னு மசாலா இட்லி. நான் தக்காளியில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணேன். ஏன்னா எண்ணெயில் பொரிச்சோம்ல. டொமேட்டோ சாஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.